பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆறுதல் சத்தம் ஊழியம் இயேசுவை அறியாத அநேக பேருக்கு போகிறது என்று நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். இயேசுவை அறியாத அநேக சகோதரிகளின் இடத்திலே தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு, பாஸ்டர், ஒரு சிஸ்டர் எனக்கு இந்த செய்தி அனுப்புனாங்க, அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எனக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுவீங்களா என்று சொல்லி அவர்கள் கேட்கிறதை பார்க்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லோருக்கும் கர்த்தரானவர். ஒருவேளை இயேசுவை அறியாத என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம். அவர் உங்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல பரப்பப்பட்டிருக்கிற ஒரு பொய் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள், அவர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அவர் கடவுள். அன்பு தேவ பிள்ளையே, இயேசு சிந்தின ரத்தம் வெளிநாட்டவர்களுக்காக இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சேர்த்துத்தான் தன் சொந்த ரத்தத்தை சிந்தினார், தன் சொந்த ஜீவனை கொடுத்தார். அவர் வந்தது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்காக மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்காகவும் மாத்திரம்தான். ஆகதான் வேதம் சொல்லுது, அவருக்கு யூதன் என்றும் வித்தியாசம் இல்லை, கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, அவளுக்கு ஆண் என்றும் வித்தியாசம் இல்லை, பெண் என்றும் வித்தியாசம் இல்லை, யாராயிருந்தாலும் அத்தனை பேருக்கும் கர்த்தரானவர், தம்மை தொழுது கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் ஐஸ்வர்ய சமனாயிருக்கிறார். என் அன்பு சகோதரன், அன்பு சகோதரியே, ஒருவேளை நீங்க இயேசு அறியாதவர்களா இருக்கலாம், அறிந்தும் புரியாதவர்களா இருக்கலாம். அவர் உங்களுக்கும் தேவனாயிருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தில் அவரை தேடி அப்பா என்று அழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேதம் சொல்லுகிறது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்க அவரை விசுவாசிச்சாலே, ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்ப்பா, நான் உன்னை நம்புறப்பா நீங்க சொன்னாலே, அந்த நிமிஷமே நீங்க அவருடைய பிள்ளையாயிட்டீங்க, ஏசப்பாவுடைய மகனாக மகளாக மாறிட்டீங்க. அப்படின்னா உங்களுக்கும் அவர் தான் தேவனாயிருக்கிறார், உங்களுக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார், உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார், உங்கள் கண்ணீரையும் துடைக்கிறவராயிருக்கிறார், உங்களுக்கும் ஒரு விடுதலை தருவராயிருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட வித்தியாசமே கிடையாது. ஊழியக்காரங்க ஜெபிச்சா தான் அவர் செய்வாரு, நாங்க ஜெபிச்சா செய்ய மாட்டார். இல்லம்மா, யார் ஜெபிச்சாலும் அவர்களுக்கு தொழுது கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்மனதா இருக்கிறார். உங்கள் குறைகளை மாற்றுவார், நிறைவாக்குவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், விடுவிப்பார், தப்புவிப்பார், காத்து கொள்ளுவார். ஒண்ணுதான், அவரை தொழுது கொள்ளுகிற அத்தனை பேருக்கும், அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருக்கிறார். உங்களுக்கும் இருக்கிறார், எனக்கும் இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, தொழுது கொள்ளுகிற எல்லோருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருக்கிறதுக்காக இந்த வார்த்தை கேட்க யாராவது ஒரு மனிதனிடத்தில் இந்த வார்த்தை பேசட்டும் ஐயா. இந்த வார்த்தையை ஜெயமாய் மாற செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.